நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வழிநடத்தி வாழ்வளிக்கும் வான மன்னா. ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற திருச்சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக, ஆண்டவர் தந்த இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மெய்யாகவே இந்த 3 நாட்களும் நம்மோடு கூட பேசுவார். ஆமென், அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். வேறுமையான பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் மௌவீத பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம், அதனுடைய 2வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அறிமுகமான ஒரு வேத வசனம். அநேக முறை நாம் இந்த வசனத்தை வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகையின் முதல் நாள் மாலை நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற பலனோடு இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேத புத்தகத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஆராதிக்கிற தெய்வத்திற்கு 272 நாமங்கள் இருக்கிறதாம். நாம் ஆராதிக்கிற தெய்வத்தை 272 பெயர்களிலே என்ன செய்கிறார்கள்? அழைக்கிறார். நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்த்தால் முதல் ஆகார் என்று சொல்லுகிற அடிமை பெண், அவள் தான் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் சூட்டுகிறாள். என்ன பெயர் சூட்டுகிறாள்? நீர் என்னை காண்கிற தேவன், லகாயிரோய் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறாள். விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் சூட்டுகிறான். என்ன பெயர் சூட்டுகிறான்? யெகோவாயீரே. யெகோவாயீரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி அர்த்தம். இப்படி தேவன் தமக்கு தரிசனமான எல்லா கருமையானவர்களே தேவனுடைய மனிதர்களும்
ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயரை சூட்டுகிறார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் சூட்டுகிறான். என்ன பெயர் சூட்டுகிறான் என்றால், ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நீங்கள் எங்கிருந்து ஜெபித்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெபித்தாலும், எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். இந்த இடத்தில் இருந்துதான் என்று அல்ல, இந்த நேரத்தில் என்றுதான் அல்ல, அல்லது இந்த சூழ்நிலையில் இருந்துதான் என்று அல்ல. எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபித்தாலும் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். நீங்கள் வேத புத்தகத்தை கவனமாய் வாசித்து பார்த்தால், ஆதியாகம புஸ்தகம் தொடங்கி வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்கள் வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜெபங்களை மாத்திரம் எடுத்து நாம் தியானித்தால் வருட கணக்கிலே தியானிக்கலாம். அவ்வளவு ஜெபங்கள் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜெபித்த சூழ்நிலைகள், அவர்கள் ஜெபித்த கருமையானவர்களே நேரங்கள், அவர்கள் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொண்ட விதங்கள் என்று சொல்லி அநேக ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபங்களில் இருந்து ஒரு ஜெபத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் வேத புத்தகத்தை பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு நேராய் நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, சகரியாவே, பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத், உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். நல்ல கவனிக்க. இப்படி பைபிளை வாசித்து முடிச்ச உடனே உங்க அப்படி தலைகள் நிமிர்ந்துடும். சரியா? அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கு, மேலே என்ன எழுதியிருக்கு, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்போ போகக்கூடாது. இந்த பிரசங்க நேரத்தில் தான் பைபிள் வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதனால என்ன செய்யணும், வசனம் வாசித்து முடித்த உடனே நீங்க என்ன பார்க்கணும், உங்க முகம் பார்த்து பேச என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். இங்கே ஒரு தம்பதியை குறித்து வாசிக்கிறோம். சகரியா எலிசபெத் தம்பதிகள். இவர்கள் அநேக நாட்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்கள். ஒரு நாள் இவர்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று ஒரு வார்த்தையிலே நாம் முடித்துவிட முடியாது. காரணம், இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதம் அல்ல, இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ள காண்பித்துக் கொடுக்கிறேன். அதனுடைய 7வது வசனத்தை வாசித்தால், எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். இந்த வசனத்தை வாசிக்கிற போது சகரியாவுக்கோ எலிசபெத்துக்கோ என்ன வயது நம்மால் கணக்கிட முடியாது. பொதுவாய் சொல்லுகிறது இருவரும் வயது சென்றவர்கள். ஆனா அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்தால், அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நானோ கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியோ எப்படி இருக்கிறாள், வயது சென்றவள். வயது சென்றவள். அப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற போது ஓரளவுக்கு சகரியாவின் வயதை, எலிசபெத்தின் வயதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது, கணக்கிட முடிகிறது. அவன் சொன்ன, நானோ கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியோ வயது சென்றவளாய் இருக்கிறார். அதே அதிகாரம் 36ஆம் வசனம், இதோ உனக்கு இனத்தானாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயது இல்ல. அப்போ இந்த 3 வசனத்தையும் வாசிக்கிற போது ஒன்றை நம்மால் கருமையானவர்களை தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது. கருமையானவர்களே, சகரியா கிழவனாய் இருக்கிறான்,
அவளுடைய மனைவி எலிசபெத்தோ முதிர் வயது. இப்ப கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கான எந்த சாத்தியமுமே சகரியாவுக்கோ எலிசபெத்துக்கோ கிடையாது. கர்ப்பம் செத்து போய்விட்டது. இனி மருத்துவ ரீதியாய் கருத்தரித்து ஒரு குழந்தையை அவளால் பெற்றெடுக்க முடியாது. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையே, செத்து போன அந்த கர்ப்பத்திலே தேவனால் ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். கர்ப்பம் செத்து போய்விட்டது, மருத்துவ ரீதியாய் கருத்தரிக்க முடியாது. ஆனால் அவள் கர்ப்பத்திலே தேவனால் ஒரு குழந்தையை கொடுக்க முடியும் என்றால் அது அற்புதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்டும் அற்புதம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை பார்த்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரனாகிய நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த 3 நாள் கூட்டத்திலே பங்கெடுக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அற்புதத்தை அல்ல, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். எதிர்பாருங்க. இந்த 3 நாள் கூட்டத்தில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனி சாத்தியம் இல்லை, இனி நடக்காது, இனி கிடைக்காது, வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற காரியத்திலே இந்த நாட்களிலே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையிலே இவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கான காரணம் என்ன? ஒரு 3 காரணத்தை வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். முதல் காரணம் வாசிக்கலாம், 6வது வசனம். அவர்கள் இருவரும் சகரியா எலிசபெத் தம்பதிகள் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கவனிங்க, இவர்கள் ஜெபம் கேட்கப்பட முதல் காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழுகிறார். நான் ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ஜெபிக்க முழங்கால் படியிடுகிற போது உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை ஆண்டவர் கேட்பதற்கு முன்பதாக ஜெபிக்கிறவன் வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியாயிருக்குமானால் அவனுடைய ஜெபத்திற்கு பரலோகம் ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தரும். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை சரியில்லை, அவன் வாழ்க்கை முறை சரியில்லை, கருமையானவர்களே, அவன் எத்தனை நாள் ஜெபித்தாலும், எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும், எத்தனை வருடம் ஜெபித்தாலும் கூரைக்கு மேல ஜெபம் என்ன செய்யாது, போகாது. அப்ப ஜெபிக்கிறவன் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பதாக ஜெபிக்கிறவன் வார்த்தை அல்ல வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்கிறார். அப்ப ஜெபிக்கிறவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, யாரும் குற்றப்படுத்த முடியாத ஒரு பரிசுத்தம் உள்ள, உண்மை உள்ள, சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது மிக மிக அவசியம். இங்கே வேதம் சொல்லுது, சகரியா எலிசபெத் தம்பதிகள் தேவனுக்கு முன்பதாக, மனிதர்களுக்கு முன்பதாக குற்றமற்ற வாழ்க்கை, தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள, உண்மை உள்ள, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழுகிறார். தேவன் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வார்த்தையை பார்த்தல்ல, வாழ்க்கையை பார்த்தவர்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருகிறார். இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகளுடைய வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது.
தேவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருவியானவள் அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்த்த உண்மை இருந்தது, தேவன் எதிர்பார்த்த நீதி இருந்தது, தேவன் எதிர்பார்த்த பரிசுத்தம் இருந்தது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளதாய் வாழ்ந்ததுல அப்படி என்னையா மிகப்பெரிய சிறப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்லாம் நமக்கு சாதகமாய் இருக்கிற போது பரிசுத்தமாய் வாழ்வது என்பது ரொம்ப எளிது. ஆமென். ஆனா எல்லாம் பாதகமாய் இருக்கிற போது பரிசுத்தமாய், சாட்சியாய், உண்மையாய் அந்த இடத்துல வாழ்வது என்பது கடினம். நீங்க புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு கொஞ்சம் சற்று விளக்கி காண்பிக்கிறேன். நம்முடைய வேத புத்தகத்திலே 2 ஆகமங்கள் இருக்கு, 2 ஏற்பாடுகள் இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்துக்கும் இடைப்பட்ட காலங்கள் எவ்வளவு என்றால் 400 ஆண்டுகள். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எழுதி 400 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் எழுதப்பட்டது. இந்த இடைப்பட்ட 400 ஆண்டுகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 400 ஆண்டுகளிலே 4 மகா பெரிய வல்லரசுகள் எழும்பி இந்த உலகத்தை அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அப்படி ஆளுகை செய்த போது என்ன நடந்தது என்றால், ஆலயம் இருந்தது, ஆராதனைகள் கிடையாது. தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. போதிப்பவர்கள் இருந்தார்கள், ஆலயங்களிலே போதனைகள் கிடையாது. அவரவர் மனப்போன போக்கிலே ஜீவித்துக் கொண்டிருந்தார். இந்த காலத்தை இருண்ட காலம் என்று சொல்லுகிறார், மௌன காலம் என்று சொல்லுகிறார். காரணம், ஆலயம் இருக்கிறது, ஆராதனைகள் இல்லை. தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனங்கள் இல்லை. போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், போதனைகள் இல்லை. எல்லாரும் மனப்போன போக்கிலே ஜீவிக்கிறார். பாவத்தை இந்த ஜனங்கள் தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு மத்தியில தான் இந்த சகரியாவும் இந்த எலிசபெத்தும் வாழுகிறார். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வேறு ஏதோ ஒரு தீவுல வாழல. அவங்க எங்க வாழுகிறாங்க? இந்த பாவம் நிறைந்த சமுதாயம், இந்த பாவம் நிறைந்த சூழ்நிலையின் மத்தியில தான் இவர்கள் வாழுகிறார்கள். ஆனால் அந்த பாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் என்றால், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நாம் வாழுகிற இந்த சமுதாயம், அல்லது நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்கள், அல்லது நாம் கல்வி கற்றுக்கொள்ளுகிற கல்வி கூடங்கள் பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. நாம் வாழுகிற சமுதாயம் பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு மத்தியில் வாழுகிற நீங்களும் நானும் அவர்களில் ஒருவராய் வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். உலகத்தாரை போல வாழுகிற வாழ்க்கை அல்ல. நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். சகரியா எலிசபெத் தம்பதிகள் பாருங்களேன், பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலை சமுதாயத்தில் வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க வாழ்க்கையாய் இருந்தது. இரண்டாவது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்பலாம். எல்லாரும் பாவம் செய்தாங்கன்னு சொல்றீங்க இல்ல, ஆனா எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த இவர்கள் 2 பேரும் மாத்திரம் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க முடியும்? ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும். மேல் வீட்டுக்கான பார்த்தா பாவம், எதிர் வீட்டுக்கான பார்த்தா பாவம், அண்டை வீட்டுக்கான பார்த்தா பாவம். ஆனா அவர்களுக்கு மத்தியில் வாழுகிற இவர்கள் 2 பேரும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்ததென்றால், அதே வசனம் சொல்லுது, 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல
கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. நல்ல கவனிங்க, இவர்கள் தேவனுக்கு முன்பதாக ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு எது உறுதுணையா இருந்தது என்றால், கர்த்தரிட்ட சகல கற்பனைகள். மோசையை கொண்டு ஆண்டவர் கொடுத்த எனக்கு அருமையானவர்களே 10 கற்பனை அவர்கள் கரத்திலே இருக்கிறது. இப்ப சகரியா எலிசபெத் தம்பதிகள் இந்த கற்பனையை படிக்கிறாங்க. படித்த உடனே அதை வாழ்க்கையிலே எனக்கு பிராக்டிஸ் பண்ற, அப்பியாசப்படுத்துகிறார். விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக. உடனே தீர்மானிக்கிறார், விக்கிரக ஆராதனை செய்யாமல் இருக்க வேண்டும். களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இப்படி படிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை வாழ்க்கையின் நடைமுறையா என்ன செய்கிறார்கள்? இவர்கள் மாற்றுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மோசையை கொண்டு ஆண்டவர் 613 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த 613 கட்டளைகளை ஆண்டவர் 2ஆய் பிரிக்கிறார். ஒன்று செய்யக்கூடிய கட்டளை, இன்னொன்று செய்யக்கூடாத கட்டளை என்று சொல்லி. செய்யக்கூடிய கட்டளை 248 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? செய்யணும் அப்படின்னு சொல்லி 248 கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். செய்யக்கூடாத கட்டளை அப்படின்னு சொல்லி 365 கட்டளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இது மாத்திரமல்ல, 4000 கருமையானவர்களே நியமங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ 4000 நியமங்கள், 613 கட்டளைகளை இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துகிறார்கள். பாருங்க, கட்டளையை படித்த உடனே அல்லது கர்த்தருடைய வார்த்தையை படித்த உடனே அதை வாழ்க்கையில் என்ன செய்கிறார்கள்? நடைமுறைப்படுத்துகிறார். பைபிள் அழகா சொல்லி பாருங்க, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல யூதர்கள், அவங்களுக்கு ஒரு வேதாகம் இருக்கிறது. அவங்க வேதாகமத்தில் அவங்க வாசிக்கிறதுக்கும் நாம வாசிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. யூதர்கள் அவங்க வேத புத்தகத்தில் சில வார்த்தைகள் வருகிற போது அந்த வார்த்தைக்கு அவங்க சில அழுத்தம் கொடுத்து என்ன செய்வாங்களாம்? வாசிப்பார்களாம். ஒருவேளை ஒரு யூதன் இந்த வசனத்தை வாசித்திருந்தால் எப்படி வாசித்திருப்பான் அப்படின்னா, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே இல்ல, அவங்க 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படி வாழ்ந்தான். நாம சாதகமான கற்பனையின்படி வாழும். புரியுதா உங்களுக்கு? பைபிளை வாசிக்கிறப்போ நமக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அதையெல்லாம் என்ன செய்வோம்? அண்டர்லைன் பண்ணுவோம். உங்க பைபிளை அண்டர்லைன் பண்ணி தான் நீங்க பாக்கியவான். எதெல்லாம் நமக்கு சாதகமா இருக்குது, எந்த வேத பகுதி நமக்கு சாதகமா இருக்கோ அதை மாத்திரம் தான் என்ன செய்வோம்? அதிகமா வாசிப்போம். ஆனா சகரியா எலிசபெத் தம்பதிகள் அப்படி அல்ல. கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். நல்ல கவனிங்க, ஆலயம் இருந்தது, ஆராதனை கிடையாது. தீர்க்கர்கள் இருந்தார்கள், தீர்க்க தரிசனங்கள் கிடையாது. போதிப்பவர்கள் இருந்தார்கள், போதனை கிடையாது. ஆனால் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் அந்த இருண்ட காலத்திலும் தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்தார்கள்? இன்னைக்கு என்ன இல்லை நீங்க நினைக்கிறீங்க? ஆராதனை இருக்குது, அப்படிதானே? போதிப்பவர்கள் ஏராளம். தீர்க்கதரிசிகளுக்கு பஞ்சமே கிடையாது இல்ல, எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்லை தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மை இன்றைக்கு இல்லை. தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்றைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கல. வேதத்தை வாசிக்கிறோம்,
வேதத்தை தியானிக்கிறோம், வேத வசனத்தை கேட்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் எனக்குள் என்ன மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது? யோசித்து பாருங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை உண்டாக்கி இருக்கிறது? இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் ஜெபம் கேட்கப்பட முதல் காரணம் அவர்கள் வாழ்க்கை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு. தேவ சமூகத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் அழைக்கலாம். ஏன் வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்க வாழ்க்கையா இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை இல்லை என்றால் அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? அழைக்கிறார். முதல் காரணம் எனக்கு கருமையானவர்களே, அப்படி வாழ்க்கை தேவனுக்கு முன்பு நீதி உள்ளதா இருந்து. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கால தாமதம் ஆனாலும் இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் சோர்ந்து போகவே இல்லை, ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நாள் ஜெபித்தாங்க அப்படின்னா தெரியல. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சம்பவம் நிறைவேறுகிற போது சகரியாவுக்கு 80 வயது என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பதில் வருகிற வரைக்கும் ஜெபிக்கிறதா ஜெபம் இல்ல. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் கட்டாயம் ஒரு நாள் பதில் தருவார். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பிள்ளைக்காகவோ அல்லது பிள்ளையின் திருமணத்துக்காகவோ வேலைக்காகவோ ப்ரமோஷனுக்காகவோ டிரான்ஸ்ஃபருக்காகவோ பிசினஸுக்காகவோ ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. இல்லைன்னா கர்த்தர் இந்த வார்த்தையை பேச அனுமதித்திருக்க மாட்டார். அதை கேட்கும்படி உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கவும் மாட்டார். அடிமையை கொண்டு ஆண்டவர் பேச நீங்கள் அதை கேட்க போகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் அனுப்பின வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. தேவன் அனுப்பின காரியத்தை செய்து முடித்துதான் திரும்பும். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறார். கால தாமதம் ஆனாலும் நீங்க சோர்ந்து போகாதிருங்க. இந்த சகரியா எலிசபெத் தம்பதிகள் பதில் வருகிற வரைக்கும் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளணும். நாம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் 4 விதமான பதில் ஆண்டவர் தருகிறார். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு முதல் பதில் என்ன அப்படின்னா, உடனே பதில். சில ஜெபங்களுக்கு ஜெபித்து முடித்த உடனே ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் தருவார். இது எங்க நடக்கும்னா, பஸ் ஸ்டாப்ல நடக்கும். பார்த்துருக்கீங்களா? பஸ்ஸுக்காக காத்திருப்போம் இல்லை, அப்போ ஜெபம் பண்ணுவோம், யாராவது நமக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அந்த நேரம் பார்த்து யாராவது நமக்கு தெரிந்தவங்க வந்து நம்மளை அப்படி பிக் பண்ணிட்டு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு சம்பவம் கூட ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை வள்ளியூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு வந்து ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் 3 நாள் கன்வென்ஷனை பிரசங்கிக்கும். கொடைக்கானலேருந்து பரப்பிட்டு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். கொடைக்கானலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் ஆகும் ட்ராவல். நான் இப்போ 10 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தேன். 9 மணி நேரம் ஆகும். 4 மணிக்கு திருநெல்வேலியில் வந்து இறங்கிட்டேன். அது முகூர்த்த நாள், அது மே மாதம், பயங்கர வெயில், முகூர்த்த நாள். இல்லை கருமையானூரில் வந்து அப்படி நின்று பார்த்தா ஒரே மக்கள் வெள்ளமாக இருக்குது. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இருக்கு பார்த்தீங்களா, திருநெல்வேலியிலேருந்து வள்ளியூர் வரைக்கும். அந்த டைம் கீப்பர்கிட்ட போய் கேட்டேன், இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எப்போ வரும்? ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருன்னார். நானும் சூட்கேஸ் வச்சு நின்றுட்டு இருக்கிறேன். கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் பஸ் வந்துட்டு ஏறலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். 200 பேர் உள்ளே ஏறிட்டான். என்னால் ஏற முடியல, சூட்கேஸை வச்சு நிற்கிறேன், பயங்கர டயர்டு. அங்கேருந்து வரணும், இன்னும் 1 மணி நேரம், ஈவினிங் பிரசங்கம் பண்ணி ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணணுமே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இந்த ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு கிடைச்சா ஒரு 1 hour நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம், எப்படியாவது ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அந்த டைமுக்கு வர பார்த்து கேட்டேன், அடுத்த பாயிண்ட் டு பாயிண்ட் எப்போ வரும் அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துருன்னாரு.
சரி வெயிட் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக அரை மணி நேரத்தில் அடுத்த பஸ் வந்துட்டு ஏறலான்னு தான் யோசித்தேன். அதுக்குள்ள 200 பேர் ஏறிட்டா. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. சூட்கேஸை எடுத்துட்டு உள்ள போயிட்டு, உள்ள போனா 2 பேர் உட்கார்ற சீட்ல ஒரு பாட்டியும் தாத்தாவும் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த பாட்டிமா என்னை பார்த்து கேட்டாங்க, தம்பி இந்த பஸ் நாகர்கோவில் போகுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், பாட்டிமா இந்த பஸ் நாகர்கோவில் போகாது, வள்ளியூர் வரைக்கும் போகும். நீங்க வள்ளியூர்ல இறங்கி இன்னொரு பஸ் எடுத்தீங்கன்னா நாகர்கோவில் போயிடலாம் அப்படின்னு. அப்ப இந்த பஸ் ஸ்ட்ரெயிட்டா போகாதா அப்படின்னாங்க. ஸ்ட்ரெயிட்டா போகாது, நான் வள்ளியூர்ல இறங்குவேன், வள்ளியூர்ல இறங்கி நான் உங்களுக்கு நாகர்கோவில் போற பஸ்ஸை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பாட்டிமா சொல்லிச்சு, நீ வள்ளியூர்ல போய் இறங்கி அங்கிருந்து ஒரு பஸ் எடுத்து நான் நாகர்கோவில் போறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போற பஸ்லயே நான் போயிடுறேன், அதனால நீ உட்காந்துக்க, நான் இறங்கிக்கிறேன். நாங்க லேலூயா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். ஜன்னல் ஓர சீட்டு, 1 மணி நேரம் நல்ல ரெஸ்ட். நீங்க பார்த்தா உங்களுக்கு தானே சீட்டு கிடைச்சிச்சு, எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இல்ல. உடனே பதில். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் உடனே பதில் தருவார். சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் காத்திரு அப்படின்னுவார். நமக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை எது? காத்திரு. உடனே எதுனாலும் நமக்கு உடனே என்ன செய்யணும்? நடக்கணும், நடக்கணும். ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு எனக்கு கருமையான கதவு போறதுக்குள்ள காரியம் வாய்க்கணும், இல்லாட்டி கள்ள தீர்க்கதரிசின்றுவான். இல்ல, நமக்கு காலையில மர வைக்கிறோம்னா சாயந்தரம் என்ன செய்யணும்? ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னா, அதன் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிறீங்க. நல்ல கவனிங்க, ஆண்டவர் முந்தியும் செய்கிறவர் அல்ல, பிந்தியும் செய்கிறவர் அல்ல, ஆனால் ரைட் டைம்ல செய்கிறவர். ஆமென். அப்போ 2வது பதில் காத்திரு. எவ்வளவு நாள் காத்திருக்கிறது ஐயா? பதில் வருகிற வரைக்கும் காத்திருக்கும். ஆனா ஒண்ணு நிச்சயம், ஒரு நாள் பதில் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதல் பதில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு 4 விதமான பதில். முதல் பதில் உடனே பதில், 2வது பதில் காத்திரு, காத்திரு. 3வது பதில் நாம் கேட்பது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. ஆனா எதை கொடுத்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கும். இல்ல, நம்ம கேட்டது ஒன்னா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் கொடுக்கிறது வேறொன்றா இருக்கலாம். இல்ல, எனக்கு 2 பசங்க இருக்காங்க. மூத்தவன் MA பிரெஞ்சு லிட்டரேச்சர் முடிச்சுட்டு அமேசான்ல ஒர்க் பண்றான். மூத்தவனுக்கு இளையவனுக்கு இடையே 10 வருஷம் வித்தியாசம். 2வது குழந்தைகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பிறந்தது. 10 வருடம் கழிச்சு மனைவி கர்ப்பம் தரிச்ச உடனே எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் என்னவா இருந்திருக்கு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு பெண் பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும்ல. நாங்களும் ஜெபம் பண்ற ஆண்டவர்கிட்ட. அந்த நேரம் பார்த்து எங்க வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்தார். அவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு போயிட்டாரு, அடுத்து பிறக்க போற பிள்ளை உங்களுக்கு பெண் பிள்ளை தான் பிறக்க போகுது, அவன் நல்லா பாடுன்னு வேற சொல்லிட்டு போயிட்டார். ஆசை கூடி போச்சு. நாங்க எதிர்பார்த்துட்டே இருக்க 10வது மாசத்துல ஆண்டவர் ஒரு பெண் பிள்ளையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி CMC மருத்துவமனையில நாங்களும் காத்துட்டு இருக்கிறோம். 10வது மாசம் பார்த்தா அதுவும் ஆம்பளை பிள்ளையா பிறந்துருச்சு. நாங்க கேட்டது ஒன்று, ஆனா ஆண்டவர் கொடுத்தது வேறொன்று. அதுக்காக தூக்கிய போட முடியும் இல்ல. ஆண்டவருக்கு தெரியும் யாருக்கு எதை கொடுக்கணும். இப்படி எடுத்துக்கீங்களே, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கும். அப்ப முதல் பதில் உடனே பதில், 2வது பதில் காத்து, 3வது பதில் நாம் கேட்பது ஒன்று, கொடுப்பது வேறொன்று. எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள ஒன்று. நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஒரு நாளும் தவறு செய்கிறவர் அல்ல. 4வது பதில் இல்லை என்பதுதான் பதில். சில ஜபங்களுக்கு நோ அப்படின்னா என்ன? தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவர் அல்ல, அல்ல. நம்ம ஜபிக்கிற போது ஆண்டவர் சித்தத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணும்? ஜபிக்கணும். அப்ப 2வது, கால தாமதமானாலும் எனக்கு கருமையானவர்களே மனம் சோர்ந்து போகல.
அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். அதை போல ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தின் அந்த சத்தத்துக்கும் ஆண்டவர் செவி கொடுப்பார். மூன்றாவது ஒரு காரியத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிங்க 9வது வசனம். ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றான். ஜெபம் கேட்கப்படல, ஆனா ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு வந்தபோது அதை சகரியா அங்கீகரித்துக் கொள்ளுகிறான். அப்போதான் அவருடைய ஜெபம் என்ன செய்யப்படுகிறது? கேட்கப்படுகிறது. இந்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த 9வது வசனத்தை வாசிக்கிற போது நமக்கு எந்த அளவுக்கு நீங்க அதை புரிந்து கொண்டீங்க அப்படின்னு தெரியாது. அழகா சொல்லுது பாருங்க. இல்ல கருமையான ஆசாரிய ஊழிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுவதற்கான சீட்டை பெற்றுக்கொண்டான். அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு ஆலயத்தில் போய் ஆண்டவருக்காக அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற போதுதான் ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார். ஜெபம் கேட்கப்படலையே, அதனால எனக்கு வந்த ஊழிய அழைப்பை நான் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு அவன் நினைக்கல. மனைவிட்ட போய் கேட்டானா, இல்ல மனைவி தடுத்தால? இல்ல. ஊழிய அழைப்பு அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவன் ஜெபம் கேட்கப்படல, அவன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல. ஆனாலும் அழைப்பென்று வந்தபோது அதை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் சமூகத்தில் போய் திருப்பணி செய்கிற போது அங்கே ஒரு தேவ தூதன் தோன்றி இந்த 13வது வசனத்தை சொல்றா, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. அந்த நாட்கள்ல 24 கருமையானவர்களே ஆசாரிய வகுப்புகள் இருந்தது. நீங்க வீட்டில் போய் 1 நாளாகமும் கருமையான 10ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 24 ஆசாரிய வகுப்புகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆசாரிய வகுப்புல 1000 பேர் இருப்பார். அப்போ ஒரு வகுப்புல ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னா 24 வகுப்புல 24,000 ஆசாரியர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. இந்த ஆசாரியர்களுக்கு 2 ஆசை இருக்குமா. ஒன்று, எப்படியாவது சாகிறதுக்குள்ள ஆசாரிய ஊழியம் செய்து விட வேண்டும் அப்படிங்கிற ஆசை. 2வது ஆசை என்ன அப்படின்னா, அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்ல முதல் பிள்ளை தளப்பிள்ளை ஆண் பிள்ளையா இருக்கு. ஏன்னா தனக்கு பின்னாடி ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக கருமையானவளை தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக இந்த ஆசாரியர்கள் எல்லாமே விரும்புகிற காரியம் என்னன்னா, பிறக்கிற முதல் குழந்தை ஆண் குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருமையானவர்களே ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக கருமையானவர்களே 24,000 ஆசாரிகள் இருக்கிறார். 24 ஆசாரியர்களும் ஒரே நாளில் ஏறி கருமையான ஆலயத்தில் ஊழியம் செய்ய முடியாது. அன்றைய ஆலயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், இன்றைய ஆலயங்கள் எப்படி இருக்கிறதோ அதை போலத்தான் அன்றைய ஆலயங்களும் இருந்தது. இன்றைய ஆலயங்கள் இப்ப நான் நிற்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், நீங்க அமர்ந்திருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், வெளியே இருக்கிற இடம் பிரகாரம். நீங்க ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னா அந்த 3 பகுதி இருக்கும். ஆல்டர் பகுதி இருக்கும், மக்கள் அமர்ந்திருக்கிற பகுதி இருக்கும், வெளி பிரகாரம் வெளி இருக்கும், வெளியிடங்கள் இருக்கும். கருமையானவர்களே, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதான் உடன்படிக்கை பெட்டின்னு வச்சுக்கீங்களேன். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஒரு திரைச்சீலை என்ன செய்யப்பட்டிருக்கும்? போடப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு சிலுவைகளை மரித்த போது தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது என்று வாசிக்கிறோமே, இந்த திரைச்சீலை தான் 2ஆய் கிழிகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா தூப பீடம் இருக்கும். அதற்கு கருமையானவர்களே முன்பாக நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா வலதுபுறத்தில் 7 அகல் கொண்ட
85 கிலோ தங்கத்தினால் செய்யப்பட்ட பொன் குத்து விளக்கு இருக்கும் வலதுபுறத்தில். அதற்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, தேவ சமூகத்து அப்பங்களை அடுக்குகிற மேஜை இருக்கும். மேஜை இருக்கும். இதுதான் அன்றைய ஆலயத்தில் இருந்த பொருட்கள். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க ஏறி உள்ள வந்தீங்க அப்படின்னா, வலதுபுறத்துல விளக்கு இருக்கும், இடதுபுறத்தில் தேவ சமூகத்து அப்பங்களை அடுக்குகிற மேஜை இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, முன்னாடி தூபப்பீடம் இருக்கும். அதற்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருக்கும். 3 ஆசாரியர்கள் மாத்திரம்தான் எனக்கு அருமையானவர்களே ஏறி போய் ஊழியம் செய்ய முடியும். ஆனா 24,000 ஆசாரியர்கள் இருக்கிறார். அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே, அந்த நாட்களில் விடியற் காலம் 3 மணிக்கு ஒரு எக்காலம் ஒன்றை ஊதுவார்களாம். இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே 1000 ஆசாரியர்கள், இப்போ முதல் வகுப்பு ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அடுத்து 2வது வகுப்பில் இருக்கிற 1000 ஆசாரியர்களும் எழும்பி எங்க வந்துருவாங்க அப்படின்னா, எனக்கு அருமையானவர்களே தேவாலயத்துக்கு முன்பதாக வந்து விடுவார். அந்த நாட்கள்ல போருக்கு போகணும்னாலும் எக்காலம் ஊதுவாங்க, போர் முடிவடைந்து விட்டாலும் எக்காலம் ஊதுவாங்க. எனக்கு அருமையானவர்களே, காவல் கோபுரத்தின் மேல் நிற்கிற எனக்கு அருமையானவர்களே காவலாளி ஜாமக்காரன் எதிரிகள் வருகிறார் என்று சொல்லி எக்காலம் ஊதிட்டானா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே எதிர்கொள்வதற்காக ஒட்டுமொத்த மக்களும் எனக்கு ஆயத்தமாகி இந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே வந்து விடுவான். எக்காலம் என்பது ஒன்றுதான், அதில் ஊதப்படுகிற தொனி என்ன செய்யுமா வித்தியாசமாய் இருக்கும். இந்த நாட்களே நீங்க பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பெல் இருக்குல்ல, ஒருவேளை இங்கே எப்படின்னு தெரியல, எங்க ஊர் பக்கம்லாம் ஒத்த மணி அடிச்சுட்டா செத்துட்டான்னு அர்த்தம், 2 மணி அடிச்சுட்டா ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு அர்த்தம். மணி ஒண்ணுதான், அதன் ஓசையை வைத்து என்ன செய்கிறாங்க, இது மரணம், இது ஆலய ஆராதனை மணி என்று சொல்லி கணக்கிட்டுக் கொள்கிறார். அதை போலதான் இப்ப விடிய காலம் 3 மணிக்கு எக்கால ஊதுற சத்தம் கேட்ட உடனே ஆசாரியர்கள் எல்லாரும் எழும்பி எங்க வந்துருவாங்கன்னா சாலமோன் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. தேவாலயத்தின் பக்கத்துல சாலமோன் மண்டபம் இருக்கும். அங்கு வந்து 1000 ஆசாரியர்களும் குளித்து உள்ளாடை அணிந்து அங்கி அணிந்து பாகை அணிந்து அவர்கள் தன்னை ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா இந்த ஆசாரியர்கள் ஆடை என்பது ரொம்ப அழகா இருக்கும். அவங்க அங்கில பார்த்தீங்கன்னா ஒரு கனியும் ஒரு மணியும் என்ன செய்யும் தொங்கிக் கொண்டிருக்கும். எல்லாம் ஆயத்தமாகி முடிந்த உடனே 9 மணிக்கு பலி செலுத்துகிற நேரம். இந்த பலிபீடம் எங்க இருக்குன்னா பிரகாரத்தில் இருக்கும் இல்ல, அதை சொன்ன மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பிரகாரத்துல வந்து வெண்கல தொட்டி இருக்கும். வெண்கல தொட்டிக்கு முன்னாடி பலிபீடம் இருக்கும். பலி செலுத்துவான், வெண்கல தொட்டிகளை கைகால் அலம்புவான். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்துல வந்து எனக்கு அருமையானவர்களே அவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வார்கள். இப்போ எனக்கு அருமையான 9 மணிக்கு பலி செலுத்துகிற நேரம் ஜனங்கள் எல்லாரும் வரிசையில் நின்று கொண்டிருப்பார். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எனக்கு அருமையானவர்களே சமாதான பலி செலுத்துவதற்காக மனிதர்கள் நின்று கொண்டிருப்பார். இப்போ ஒரு ஆசாரியன் வருவான், ஒரு மனிதன் வேகமாய் முன்பாக வருவான். அவன் ஒரு ஆட்டை கொண்டு அவன் சொல்லுவான், நான் பாவ நிவாரண பலி செலுத்துறேன். செலுத்தி முடித்த உடனே ஆசாரியன் தன் பங்கை எடுத்துக்கொண்டு அவன் ஒதுங்கி நின்று விடுவான். அடுத்த ஆள் வருவான், அடுத்த பலி, அடுத்த ஆள் வருவான், அடுத்த பலி. இப்படி 1000 எனக்கு அருமையான பலி செலுத்த வந்த எல்லாரும் பலி செலுத்தி எனக்கு அருமையில போன உடனே இந்த 1000 ஆசாரியர்கள் மாத்திரம் நின்று கொண்டிருப்பாங்க. இப்போ அதுல பிரதான ஆசாரியன் இங்கே முன்னாடி நிற்கிற 1000 ஆசாரியர்களை பார்த்து 80 வயதை கடந்தவர்கள் மாத்திரம் நீங்க முன்பதாக வரலாம் என்று சொல்லி அழைப்பார். ஏன்னா இந்த ஆசாரியர்களுடைய ஆசை என்ன, சாகிறதுக்குள்ள ஆசாரிய ஊழியம் செய்து விட வேண்டும் இல்ல. அப்ப பாருங்க எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு ஊழியம் செய்கிற வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடக் கூடாது என்பதற்காக இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பார்.
இப்போ 80 வயதை கடந்தவங்க யார் அப்படின்னா ஒரு 15-20 பேர் முன்னாடி வருவாங்க. ஆனா உள்ள இருக்கிற வேலை மூணு வேலை தான். ஒண்ணு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றணும், ரெண்டாவது சமூகத்து அப்பங்களை அடுக்கணும், மூணாவது தூபம் எனக்கு அருமையானோட போடணும். 3 ஆசாரியர்கள் தான் உள்ள போய் வேலை செய்ய முடியும். ஆனா நிற்கிறது 15 பேர் 80 வயதை கடந்தவங்க இருக்கிறாங்களே என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா சீட்டு குலுக்கி என்ன செய்வாங்க போடுவாங்க. அப்படி சீட்டு குலுக்கி போட்ட உடனே முதல் சீட்டு யார் பேர்ல விழுகுதோ பிரதான ஆசாரியன் அவனை முன்பதாக என்ன செய்வார் அழைப்பார். அவன் 80 வயதை கடந்த மனிதன் அப்படி தடுமாறி அப்படி முன்னாடி வருவார். அவர் கையில ஒரு பெரிய ஒரு பொன் தாம்பாலம் ஒன்று என்ன செய்யும் கொடுக்கப்படும். அதுல 2 பொன் பாத்திரங்கள் இருக்கும். அதுல ஒரு பொன் பாத்திரம் நிறைய ஒலிவ எண்ணெய் இருக்கும், இன்னொரு பொன் பாத்திரம் வெறுமையான பாத்திரமாக இருக்கும். ஒரு துண்டு கொடுப்பாங்க, திரி கொடுப்பாங்க. இதெல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் தூக்கிட்டு கருமையானவர்களே இந்த மனிதன் 15 படிகள் ஏறி தேவ ஆலயத்துக்குள் என்ன செய்யணும் போகணும். ஆனா இவரால் அதை தூக்கிட்டு போக முடியாது. அப்போ கருமையானவர்கள் இந்த பிரதான ஆசாரியன் கேட்பான், உனக்கு மகன் இருக்கானா? ஆமா, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அப்பா வரப்பையே கருமையான இந்த மகனும் என்ன செய்வான் எழும்பி உடன் வந்து விடுவான். ஏனென்று சொன்னால் அப்பாவுடைய காலங்களுக்கு பிறகு ஆசாரிய ஊழியம் செய்ய ஒரு வாய்ப்பு இவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டது பயன்படுத்தப்பட்டது. அவை ஆயத்தமா என்ன செய்வான் வந்துருவான். இல்லை கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமுடைய எப்பொழுது ஆயத்தமா இருக்கணும். ஆமே, எப்போ ஆண்டவர் வருவார்னு தெரியாது இல்ல, ரெடி டு கோ. எப்ப வந்தாலும் போறதுக்கு என்ன செய்யணும் ஆயத்தமாய் நாம என்ன செய்யணும் இருக்கணும். இப்போ உனக்கு மகன் இருக்கிறானா அப்படின்னா ஆமா அப்படின்னா மகன் வருவான். மகன் கையில இந்த தாம்பாலத்தை தகப்பன் கொடுப்பார். அப்பாவும் மகனும் எடுத்துட்டு போய் அவங்க தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கதவுகளை என்ன செய்யணும் திறக்கணும். நினைச்சவன்னா கதவை திறக்க முடியாது. நினைச்சவன்னா ஆலயத்துக்குள்ள ஏறி ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது. இந்த நாட்களை போல கடவுளுக்கு பயமற்ற ஒரு காலம் இந்த காலம் இல்ல. இப்ப ஆல்டர்ல ஏறியே 1000 அடிப்பான். அந்த அளவுக்கு இந்த நாட்கள பயமற்ற சூழ்நிலை நிலவுகிற ஒரு காலம். ஆனா அந்த நாட்கள் அப்படி இல்லை. யாராவது எனக்கு அருமையில அழைப்பில்லாமல் ஆலய கதவை தொட்டா செத்து போயிடுவான். அதனால இவங்க தான் போய் கதவை திறந்து உள்ள போவாங்க. உள்ள போன உடனே அங்க 7 அகல் கொண்ட பொன் குத்து விளக்கு இருக்கும். அந்த பொன் குத்து விளக்குல இதற்கு முன்பு ஏற்றப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெய் இருக்குல்ல, அதை எல்லாம் வடித்து இதை வெறுமையான பொன் பாத்திரத்துல எடுத்துட்டு கொண்டு போன துண்டை வச்சு அதை நல்லா பளபளன்னு தொடச்சி புதிய ஒலிவ எண்ணெயை ஊற்றி திரி வைத்து கருமையான தீபத்தை அவர்கள் ஏற்றுவார். அந்த தீபம் ஏற்றப்பட்ட உடனே அந்த கருவி ஆசாரிப்பு கூடாரம் முழுவதும் பிரகாசம் அடைய ஆரம்பித்துவிடும். இவங்க இந்த தூப பீடத்தை ஏற்றி முடிச்ச உடனே அப்பாவும் மகனும் அதற்கு அருகாமையிலே நின்று கொள்ளுவார். இப்ப இந்த ஆசாரியன் அங்க சும்மா என்ன செய்ய மாட்டான், நிக்க மாட்டான், அசைந்து கொண்டே இருப்பான். மகன் நிப்பான், ஆனா அப்பா அங்கும் இங்கும் என்ன செய்வார், லேசா அசைந்து கொண்டே இருப்பார். ஏன் அசைகிறார்னா அவர் அங்கில தொங்குற மணிச்சத்தம் வெளியே கேட்கணும். வெளியே மணிச்சத்தை கேட்கலடா செத்துட்டான்னு அர்த்தம். உடனே 4 பேர் உள்ள ஏறி அவனை தூக்கிட்டு வந்துடலான்னா அப்படிலாம் தூக்க முடியாது. உள்ள ஏறவன் எனக்கு அருமையானவளே தேவனால் அனுமதிக்கப்படாதவனா இருப்பானால் அவனும் செத்துப்போம். அதனால என்ன செய்வாங்கன்னா இந்த ஆசாரியர்கள் போகிற போதே அவங்க இடுப்புல பெரிய செயின் கட்டி அதை பிரகார வரைக்கும் அந்த செயின் கிடக்கும். மணிச்சத்தை கேட்கலன்னா செத்துட்டான்னு அர்த்தம். உடனே செயினை பிடிச்சி என்ன செய்வாங்க, வெளியே இழுத்து விடுவார்கள். முதல் இலக்கரிமையான சீட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது சீட்டு குலுக்கி போடுறாங்க. அது 2வது ஆசாரியன் பேர்ல விழுகுது. அவன் பேரை வாசிக்கிறாங்க. அவன் முன்னாடி வருகிறான். 80 வயதை கடந்த ஆசாரியன் தடுமாறி முன்னாடி வந்தவுடனே அவன் கையில ஒரு பெரிய தாம்பாலம் ஒன்றை கொடுப்பார்.
அந்த தாம்பாலத்துல 12 சமூகத்து அப்பங்கள் இருக்கும். ஒரு அப்பத்தின் நீளம் 1.5 அடி நீளம் இருக்கும். இந்த 12 சமூகத்து அப்பங்கள் எதை குறிக்கிறது என்றால் 12 கோத்திரங்களை குறிக்கிறது. அடுத்து ஒரு வெறுமையான ஒரு தாம்பாலம் அவர் கையிலே கொடுக்கப்படும், ஒரு துண்டு கொடுக்கப்படும். இதையெல்லாம் தூக்கிட்டு அந்த ஆசாரியனால உள்ளே போக முடியாது. இப்ப பிரதான ஆசாரியன் கேட்பாரு, உனக்கு மகன் இருக்கானா? ஆமா. மகன் கையில கொடுப்பாங்க. மகன் அப்பாவும் தூக்கிட்டு கருமையானவர்களே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அந்த சமூகத்து அப்பங்களை அடுக்கின மேஜைக்கு முன்பதாக அவர்கள் மண்டியிடுவார். மண்டியிட்டு வெறுமையாய் கொண்டு போன அந்த ட்ரேல இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த 12 சமூகத்து அப்பங்களை எடுத்து இந்த வெறுமையான ட்ரேல வச்சுட்டு இந்த ட்ரேல இருக்கிற எனக்கு புதிதான 12 சமூகத்து அப்பங்களை நல்லா அந்த இடத்தை தூய்மையாக்கிட்டு அதில் எடுத்து அடுக்கி வைத்து விட்டு அவர்கள் அருகாமையிலே நின்று கொள்ளுவார்கள். இப்ப 3வது சீட்டு மிக முக்கியமான சீட்டு, தூபம் காட்டுகிற சீட்டு. இப்ப தூபம் காட்டுகிற சீட்டை குலுக்கி போட்ட உடனே அது யார் பேர்ல விழுந்துருச்சுன்னா சகரியாவின் பேர்ல விழுந்துருச்சு. உடனே பிரதான ஆசாரியன் கூப்பிடுற சகரியா அப்படின்னு சொன்ன சகரியா தட்டு தடுமாறி முன்னாடி வராரு. அவர் கையில ஒரு பெரிய தாம்பாலம் கொடுக்கப்படுகிறது. அதுல தீ கருமையானவர்களே கங்குகள் நிறைந்த ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. வெறுமையான ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. முட்கரண்டிகள் அதிலே கொடுக்கப்படும். சாம்பிராணி வைப்பதற்கான ஒரு பாத்திரமும் அதிலே வைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாம் பயங்கர வெயிட்டா இருக்கும். இதெல்லாம் தூக்கிட்டு இந்த 80 வயதை கடந்த சகரியாவால போக முடியாது. அப்ப பிரதான ஆசாரியன் கேட்கிறான், உனக்கு பிள்ளை இருக்குதா? அப்பதான் சகரியா சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லை. அந்த சிச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். எல்லாரும் பாவம் செய்த போது இவனும் இவன் மனைவியும் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு முன்பு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க ஜெபம் கேட்கப்படல. அவங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லை. அப்ப சகரியா சொல்றான், எனக்கு பிள்ளை இல்லை. கருமையானவர்களே, ஒருவேளை அநீதி நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்திருந்தா பரவாயில்லை. நீதி நிறைந்த மனிதன், உத்தமமான மனிதன், கருமையா தேவனுக்கு முன்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அந்த மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படல. ஒருவேளை எல்லாரும் அவனை பார்த்து பரியாசம் செய்திருக்கலாம். ஒருவேளை எல்லாரும் அவனை பார்த்து ஏளனமாய் சிரித்திருக்கலாம். ஆனா சகரி அதெல்லாம் பொருட்படுத்தல. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எனக்கு கருமையானவை தட்டு தடுமாறி உள்ளே போகிறான். உள்ள போய் தூப பீடத்தை நல்லா முதலாவது சுத்தம் பண்ணுகிறான். அந்த வெறுமையான பாத்திரத்தில் இதற்கு முன்பு தூபம் காட்டப்பட்ட போது விழுந்த சாம்பல் எல்லாம் எடுத்து வைக்கிறான். எனக்கு அருமை நல்லா அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி நெருப்பு கங்குகளை வைத்து அதற்கு மேல் சாம்பிராணியை போட்ட உடனே இந்த புகை எழும்பி ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே வெளியே போன வெளியே நிற்கிற ஜனங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதுக்காக காத்துக்கொண்டே இருப்பாங்க. எப்படா ஆசாரிப்பு கூடாரத்திற்கு மேல புகை வருதுன்னு வெளியே நிற்கிற எல்லாரும் ஆரவாரம் பண்ணுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த புகை எழும்பி மேலே போகிற போது அவர்கள் விண்ணப்பிக்கிற விண்ணப்பமும் அதோடு இணைந்து மேலே போகிறது என்பது அவளுடைய நம்பிக்கை. தூபம் காட்டிட்டு அமைதியாய் எனக்கு அருமையானவர்களே சகரியா நின்று கொண்டிருக்கிற போதுதான் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. 13வது வசனம், தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. போதும் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? தேவனுடைய தூதன். சகரியா பயந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருக்க வேண்டியவங்க 5 பேர். முதல்ல போன 2 பேர் இருக்காங்க, அடுத்து போன 2 4, இப்ப சகரியாவை சேர்த்து 5. அங்க பார்த்தா 6வதாய் ஒரு ஆள் உலாவி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தூதன் அதை கண்ட உடனே சகரியா பயப்படுறான். அப்பதான் தேவ தூதன் சொல்ற, சகரியா நீ பயப்படாத சொல்லிட்டவன் சொல்ல, சகரியாவே பேர் சொல்லி என்ன செய்கிறா? கூப்பிடுறா, சகரியாவே. இந்த சகரியா அப்படின்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியா உன்னை மறக்கல, உன் ஜெபத்தை மறக்கல,
உன் உண்மையை மறக்கல, உன் பரிசுத்தத்தை மறக்கல, எனக்காக நீ பண்ண தியாகத்தை நான் மறக்கல, நினைவில் வைத்திருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை மறக்கல, உங்க கண்ணீரை மறக்கல, உங்க ஜெபத்தை மறக்கல, நீங்க ஆண்டவருக்காய் செய்த நன்மைகளை ஆண்டவர் மறக்கல, ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார், நினைவில் வைத்திருக்கிறார். யாரும் அறியாத எத்தனை இரவுகள் கண்ணீரால் உன் தலையணையை நனைத்திருக்கிறாய். ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். நீ ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம், நீ ஆண்டவருக்காக அடைந்த அவமானம் ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். நாம யோசிக்கிறோம், கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தரல, இந்த உலகம் தான் என்னை மறந்தது, உறவுகள் தான் என்னை மறந்தது, ஐயோ கர்த்தரும் என்னை மறந்தார் என்று சொல்லி நான் சொல்றேன், கர்த்தர் மறக்கல, நினைவில் வைத்திருக்கிறார். என் அன்பு தாயை, நீ வடித்த கண்ணீரை ஆண்டவர் நினைவில் வைத்து, நீங்க நினைக்கிறீங்க நான் வடிச்ச கண்ணீர் பூமியில விழுந்து காய்ந்து போய்விட்டது என்று சொல்லி, இல்ல, ஓ கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இனி வருகிற நாட்கள் தேவன் உன் கண்ணீருக்கு கணக்கு கொடுக்கிற நாட்கள். ஓ கண்ணீரை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியா அப்படின்னு சொல்லி அவன் பேர் சொல்லி கூப்பிடுறான். அடுத்து என்ன நடக்குது பாருங்க. உன் மனைவி ஆகிய எலிசபெத், எலிசபெத் அப்படிங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேவன் மறக்கல, எதை மறக்கல? உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் மறக்கல. இல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது, அல்லது நீங்க மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த போது, அந்த ஆலயத்தில் அங்கங்களாய் வந்து சேர்ந்த போது, எனக்கு அருமையான ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் மறந்திருக்கலாம், ஆண்டவர் மறக்கல. இனி வருகிற நாட்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள். ஒருவேளை இந்த ஆண்டு பிறந்த போது இந்த திருச்சபைக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார், அப்படிதானே? இந்த 2024 ஆண்டு தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளாக நிச்சயம் நிறைவேறும். ஆமென். ஒரு யூத ரபி எழுதின கட்டுரை ஒன்றை வாசித்துக் கொண்டிருந்தேன். அதுல அந்த யூத ரபி ஒரு காரியம் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமலேயே உலகம் அழிந்து விடுகிறது. வாக்குத்தத்தம் நிறைவேற உலகம் அழிந்துருச்சு. அந்த ரபி எழுதுறாரு, மறுபடியும் ஆண்டவர் ஒரு புதிய உலகத்தை உண்டாக்கி அந்த உலகத்தில் இந்த மனிதனை வைத்து அந்த மனிதனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவாராம். சொல்ல புரியுதா? வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். இல்ல, ஒருவேளை உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்களே என்ன செய்திருக்கலாம்? மறந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாய். யோவான் என்றால் என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார் என்று அர்த்தம். சகரியான என்ன அர்த்தம்? அமைதியா இருக்குன்னு அர்த்தமா? கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். எலிசபெத்னா தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். யோவான் என்றால் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். இப்ப இந்த 3 பேரை விட்டுருங்களேன், இந்த 3 அர்த்தத்தை மாத்திரம் சொல்லி பாருங்களேன். கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். எதை நினைவில் வைத்திருக்கிறார்? வாக்குத்தத்தங்கள் நினைவில் வைத்திருக்கிறார். அதை கர்த்தர் கிருபையாய் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இல்ல, அநேக பரிசுத்தவான்கள் உங்கள் மேல் கரை வைத்த போது உங்களுக்கு உரைத்த தீர்க்க தரிசனங்கள், நீங்கள் கண்ட சொப்பனங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிற ஆண்டுக்குள்ளாய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை மறக்கல. நீங்க ஆண்டவருக்காய் செய்த நன்மைகளை ஆண்டவர் மறக்கல. நீங்கள் ஆண்டவருக்காய் பட்ட பிரயாசங்களை ஆண்டவர் மறக்கல. நீ வடித்த கண்ணீர், ஜெபித்த ஜெபம் எல்லாம் நினை
நினைவில் வைத்திருக்கிறார். உன் கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், உன் மனைவிக்காக ஜெபிக்கிற ஜெபம், உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், உன் சரீர சுகத்துக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம், உன் பிசினஸுக்காக ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளையின் திருமணத்துக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். அதை இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் தரப்போகிறார். இல்லை அப்படின்னு அந்த வார்த்தையை பேச தேவன் அனுமதித்திருக்க மாட்டார். அதை கேட்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்க மாட்டார். தேவன் அனுப்பின வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பாது. தேவன் அனுப்பின காரியத்தை செய்து முடித்துதான் திரும்பும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. நண்பு தேவனுடைய பிள்ளைகள், வடித்த கண்ணீருக்கும் ஜெபித்த ஜெபத்துக்கும் தேவன் பதில் தருகிற காலங்களுக்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி எனக்கு சொல்லிட்டு கடந்து போகணும் அப்படின்னு நான் விரும்பல. கர்த்தருடைய ஆவியானவர் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு எனக்கு கருமையில பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் தம் நினைவில் வைத்திருக்கிறார். ஆமென்.